வெல்கம் டு லெட்ஸ் ட்ரை சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் அமுதன் அண்ட் லாவண்யா வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நைட்டே இதை ஊற வச்சிடணும். இப்போ ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். வெந்தயம் சீரகம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கும். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்ப்போம். ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 மிளகு எடுத்து 1-2 தட்டி வச்சுருக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாக நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் குக் பண்ணணும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கீரையும் நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்கு தான். இந்தளவு சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் ஆக விட்டுருங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை இப்படியே விட்டு ஆற விட்டுடலாம். நல்லா குடிக்கிற சூடு வந்த பிறகு இதை நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரை பூண்டு எல்லாமே நல்லா பாயில் ஆகிருக்கு. இது எல்லாமே நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம். எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் வாரத்தில் 3 தடவை இதை குடித்தா ரொம்ப நல்லது. வீட்டில் இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் இடம் விட்டுக்கோங்க. அதில் இந்த செடியை வச்சிங்கன்னா ஒரு 2 ஆள் ஹைட்டுக்கு வரும். இது முருங்கைக்காய் பறிக்கிற அளவுக்கு நம்ம வளர ஒன்றும் தேவையில்லை. இதை நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி கீரை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.